இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான சைனீஸ் ஃபேண்டசி படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேரு அனகோண்டா. இந்த படம் 2024ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் நம்ம நிறைய பாம்பு படங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். அந்த பாம்பு படத்துல எல்லாம் கதைன்னு ஒன்னும் பெருசா இருக்காது. ஏதோ ஒரு 4-5 பேர் போவாங்க, அப்படி போற வழியில திடீர்னு தவளை வரும், இல்லாட்டி ராட்சச ஸ்பைடர் வரும். இது மாதிரி தான் கதை யூசுவலா இருக்கும். ஆனா இந்த படத்துக்கு யாரு டைரக்டர்னு தெரியலங்க. மத்த படங்களை காட்டிலும் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாவே ஸ்கிரீன் பிளே எழுதிருக்காங்க. படம் பாக்குறப்பவே கண்டிப்பா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு வித்தியாசம் தெரியும். அது இல்லாம கிராபிக்ஸும் பாத்தீங்கன்னா சூப்பராவே இருந்துச்சு. நம்ம இந்த 2000ங்கள்ல பார்த்தோம் இல்லையா அந்த அனகோண்டா, அந்த படம் கொஞ்சம் லைட்டா நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும். சோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். நிறைய பேசிட்டேன், டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றதுக்குள்ள ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பத்தினா அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு படகு ஒண்ணு போயிட்டு இருக்கு. அப்ப அந்த படகுல இருக்கிறவன் இந்த காட்டை பத்தி சில கதைகளை சொல்றான். அதாவது பல 100 வருஷமா அந்த காட்டுக்குள்ள கிரிம்சன் அனகோண்டா அப்படிங்கிற ஒரு கொடூரமான பாம்பு இருக்கா. அந்த பாம்பு தான் உலகத்திலே மனுஷங்களை விழுங்குற ஒரு மிகப்பெரிய பாம்பா. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பாம்பு இருக்கிற காட்டுக்குள்ள தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த காடை சபிக்கப்பட்ட காடு. இந்த காட்டுக்குள்ள வந்ததே பெரிய தப்புன்னு பேசிட்டு இருக்கு. அங்க இருக்கிற ஒரு கிறுக்கன் கண்ணாடி பாட்டுகளுக்குள்ள பாம்பை போட்டு அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். இது மாதிரி சைக்கோ வேலையை பண்றப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. இந்த பையன் தான் நம்ம படத்தோட வில்ல. இவனுங்கள அந்த காட்டுக்குள்ள வந்து இங்க இருக்கிற பாம்புகளை பிடிச்சு அதை வெளியில மார்க்கெட்ல வித்து காசு பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்பதுக்கப்புறம் இவங்கள படகுல ஒருத்தன் கூட்டிட்டு வந்தா இல்லையா, அவன் அந்த வில்ல பையன்கிட்ட இதை பாருப்பா, நீ கொடுத்த காசு உங்களை கொண்டு வந்து விட்டதுக்கே சரியா போயிடுச்சு. இப்ப நான் மறுபடியும் திரும்பி வந்து உங்களை கூட்டிட்டு போகணும்னா எனக்கு இன்னும் நிறைய பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, பதிலுக்கு எதுவுமே பேசல. காசு தானே வேணும், நான் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு காசை கீழே போடுவான். அப்பதான் அவன் குனிஞ்சு கீழே எடுக்கிறப்போ கத்தி எடுத்து சரக்குன்னு அந்த பயலோட சங்கிலியை குத்தி அவனோட தலையை தனியா பிடுங்கி ஆத்துல போடுறான். அப்பதை பார்த்த கூட இருக்கிற கூட்டாளிகளுக்கே இவன் கூடயா வந்துன்னு சொல்லிட்டு அடிவயிறே கலங்கி போயிடுது. அதுக்கப்புறம் இவனுங்களும் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள வந்து அங்க ஏதாவது பாம்பு கிடைக்குதான்னு தேடி பாக்குறப்போ இந்த வில்லப்பயலோட கண்ணுல ஒரு பாம்பு சிலை ஒண்ணு மாட்டுது. ஆக்சுவலி இவங்க எல்லாம் ஏதோ குட்டி குட்டி பாம்பை பிடிக்கிறதுக்காக வந்தாங்க. ஆனா அந்த வில்லனோட நோக்கமே வேற. வழியில ஒருத்தன் கிரிம்சன் அனகோண்டா அப்படிங்கிற ஒரு பாம்பை பத்தி சொல்லிருப்பான் இல்லையா, அந்த பாம்பை எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காட்டுக்குள்ளே வந்திருப்பான். ஆனா அது மட்டும் இல்ல, இந்த அனகோண்டா பாம்பு உரிச்சு போட்ட பாம்பு சட்டையும் பாத்துறான். அப்ப இவ இதை பாத்துட்டு இருக்கிற கேப்ல பத்தினா அவனோட கூட்டாளிகள் அங்க இருக்கிற குட்டி குட்டி பாம்புகள் எல்லாம் பிடிச்சு பையில போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அதுல ஒரு பரட்ட மண்டையன் பை ஃபுல்லா ஆயிடுச்சு, நான் அதை போயிட்டு வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு படகு கிட்ட போக அங்க அந்த வில்லன் கொண்டு போட்டாலே ஒரு பைய அவனோட உடம்பு அந்த முன்ன மட்டும் ஆத்துக்குள்ள நிக்கிறத பார்த்து பயந்து தெரிச்சு ஓடுறான். அப்ப திடீர்னு ஒரு பாம்பு எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியலங்க. அப்படியே அவனை மொத்தமா சுருட்டி இவனோட எலும்புகளை உடைச்சு அப்படியே லபக்குன்னு வாய்க்குள்ள போட்டு முழுங்கிறது. அப்ப போன அந்த பரட்ட மண்ணை காணுமேன்னு சொல்லிட்டு கூட இருக்கிற இன்னொருத்தன் தேடி பாக்குறப்போ இப்ப அவனை முழுங்கின அந்த பாம்பு மரத்து மேல ஏறிட்டு இருக்கும். அப்ப அதோட வயிற்றுக்குள்ள அந்த பரட்ட மண்டையா இருக்கிறத இவன் பார்த்து மிரண்டு போறான். அந்த பாம்பு இவனையே விடுறதா இல்லங்க, ஆல்ரெடி முழுங்கின அந்த பரட்ட மண்டையை துப்பிட்டு அப்படியே இவனை கடிச்சு தூக்கி மரத்து மேல வச்சு அப்படியே சுருட்டி கொண்டுட்டு இருக்கு. அப்ப அதை கீழே நிக்கிற அந்த வில்லப்பனும் பாக்குறான். முடிஞ்சா அவனை காப்பாத்திருக்கலாம், ஆனா காப்பாத்தாம ஏதோ மேஜிக் ஷோ பாக்குற மாதிரி அங்க இருக்கிற மரத்து மேல சாஞ்சுக்கிட்டு அப்படிதான் அவனோட எலும்பு நொறுக்கு அப்படியே அவனை மொத்தமா முழுங்கி வயிற்றுக்குள்ள கொண்டு போ அப்படின்னு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்ப சடனா பாருங்க, மரத்து மேல இருக்கிற அந்த பாம்பு எதையோ ஒண்ணு பார்த்து பயந்து அந்த இடத்த விட்டு ஓடுது. அந்த பாம்பு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற காக்கா குருவி குரங்கடி எல்லாமே தெரிச்சு ஓடுது. என்னடான்னு பார்த்தா காட்டுக்கு நடுவுல ஒரு ராட்சசனாகும். இப்ப பார்த்த அந்த பாம்பை விட பல மடங்கு பெருசா இருக்கிற ஒரு ராட்சசனாகும் அப்படியே ஊந்து போற மாதிரி காமிச்சு அப்படியே படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு சர்க்கஸை காட்டுறாங்க. அந்த சர்க்கஸ்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேராவது பார்க்க வந்தா தானே அது சர்க்கஸ். ஆனா அங்க அந்த சர்க்கஸை சுத்தி கடை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு 10 பேர் மட்டும் தான் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அதுலயும் இந்த ஷோவை நடத்துறவன் இங்க பாருங்க கரடி சைக்கிள் ஓடுது டைவ் அடிக்குதுன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்க. இன்னொருத்தன் இந்த உலகத்திலேயே நான் தான் மிகப்பெரிய பலசாலின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இரும்பு குண்டு தூக்குறான். ஆனா அதை உருட்டி விட்டதுக்கு அப்புறமா தான் தெரியுது அது இரும்பு குண்டு இல்லங்க, இத்து போன குண்டு. இப்பதுக்கப்புறம் இந்த குரூப்லயே இருக்கிற நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவனோட கை கால் எல்லாத்தையுமே இரும்பு சங்கிலியில லாக் பண்ணி டைமர் ஆன் பண்ணி அவளை தண்ணிக்குள்ள தூக்கி போடுறாங்க. அப்ப இவ்வளவு அந்த டைமிங் முடியறதுக்கு முன்னாடி எப்படியாவது லாக்கை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கு போராடிட்டு இருந்தா அந்த கேப்ல தலைக்கு மேல ஒரு குட்டி மலைப்பாம்பு வேற இருக்கும். அது தண்ணிக்குள்ள விளற மாதிரி இருக்கும். அப்ப அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தன் எப்படியாவது வெளியில எடுத்துலாம்னு சொல்லிட்டு அதை எடுக்க பார்த்தா தவறு அது அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருது. இப்ப நம்ம ஹீரோயினாலே மூச்சு விட முடியல, அந்த லாக்கையே ரிலீஸ் பண்ண முடியலன்னு பார்த்தா பெட்டிக்குள்ள போன பையன் இங்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இன்னொரு பக்கத்துல இருந்து வெளியில வரா. சொல்ல போனா நம்ம ஹீரோயின் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணா. ஆனா இந்த விஷயம் அங்க பார்த்த ஆடியன்ஸ்க்கு எல்லாம் சுத்தமா பிடிக்கல. அதுவும் இந்த ஷோ நடத்துறவன் எப்படி பப்ளிசிட்டி பண்ணிருப்பானா, நம்ம ஹீரோயின் கொஞ்சம் அரைக்குறையா ட்ரெஸ் போட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சிருப்பான். ஆனா இங்க நாங்க வந்து பாக்குறப்போ அது மாதிரி நீங்க எதுவுமே காட்டலையே, போதா குறைக்கு கரடின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாய்க்குட்டியை கூட்டிட்டு வந்து எங்களை ஏமாத்த பாக்குறீங்கன்னு கேக்குறப்போ அந்த வேஷம் போட்டிருந்த குட்டி பையலுக்கு சம காண்டா எடுத்து யார பாத்திரா நாய்ங்கிறீங்க, நீங்க நாய் உங்க அப்பா நாய் உங்க ஃபேமிலியை நாயிடான்னு சொல்லிட்டு அவன் இவங்கள போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ஷோ பார்த்தவங்களும் இல்லப்பா செட் ஆகாது, நாங்க கொடுத்த காசை நீங்க ரிட்டர்ன் கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் காண்டாகி அவளோட ஷர்ட்டை கட்டி போதுமா நல்லா பாத்துட்டீங்கல்ல, இப்ப இந்த இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இந்த சர்க்கஸும் வேணா இந்த வேலையும் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டே காலி பண்ணலாம்னு பாக்குறப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு பாஸ் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இருக்கிறவங்க 4 பேத்த வச்சுதான் இந்த சர்க்கஸே ஓடிட்டு இருக்க, இதுல நீங்களும் போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றதுன்னு கேட்டா, யோ
நாங்க சும்மா அந்த சர்க்கஸ்ல ஒன்னும் ஷோ பண்ணல, ஒவ்வொன்னையும் கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரைக்கும் பல மாசத்துக்கு நீ சரியான சம்பளத்தை கொடுக்கவே இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் காசு எடுத்து வை, அதுக்கப்புறமா இங்க இருக்கலாமா வேணாமா அப்படிங்கறத நாங்க முடிவு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு பாலியாங் அப்படிங்கிற ஒரு பையன் ஒருத்த வரான். வந்துட்டு என்னப்பா அந்த சர்க்கஸே பெரிய பண கஷ்டத்துல இருக்குது போலயே, பரவாயில்ல அந்த கஷ்டத்துக்கு தானே நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி நிறைய பணத்தை இந்த பாஸ் கிட்ட கொடுத்து இந்த மொத்த சர்க்கஸுமே விலைக்கு வாங்கிடுறான். இதனால யாருக்கு லாபமோ இல்லையோ அந்த பாஸுக்கு வாயெல்லாம் பல்லு, எப்ப அந்த சர்க்கஸை நீயே வச்சுக்கடா சாமின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிடுறான். அதுக்கப்புறம் அவன் இங்க இருக்கிறவங்கள்ட்ட என்ன சொல்றானா, பாருங்க அந்த பாஸ் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஆனா இந்த பாஸ் உங்களை கைவிடவே மாட்டேன். சோ அந்த சர்க்கஸை நான் விலைக்கு வாங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஷோவை தாய்லாந்துல ரெடி பண்ணிருக்கேன். ஆனா அந்த ஷோவை மட்டும் நீங்க அட்டென்ட் பண்ணி சக்சஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் அந்த உலகத்திலே நீங்க தான் பெரிய ஸ்டாரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மண்டைய கழுவ எல்லாருமே அந்த ஊருக்கு வரதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் இல்ல, இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியில படுறா. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. போட்ல கிளம்புறதுக்காக அந்த பைல்வானு, குட்டி பையன், அப்புறம் இன்னொரு பொண்ணு ஒருத்திருப்பாளே அவ, இவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பலாமேன்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் இல்லாம தாய்லாந்துக்கு போறதுக்கு இந்த மொட்டை பையனுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அவ வரமாட்டாளான்னு ஏங்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்ன விட்டுட்டு தாய்லாந்து போயிடுவீங்களா, நானும் வருவேன்னு சொல்லிட்டு இவளும் அவங்க கூடவே அந்த போட்ல இந்த இடத்த விட்டு கிளம்புறா. இப்ப இதே டைம்ல இந்த பாலியாங்க இருக்கான் பாத்தீங்களா, அவன் டாய்லெட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருக்கான். அதுல இந்த மாதிரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, கரெக்டா நீங்க கேட்டது சரியான டைம்ல வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு போன் கிடைச்ச அந்த சிக்னல் கட் ஆயிடுது. போட் ஆடினதுனால அந்த போன் தண்ணிக்குள்ளேயே விழுந்துருது. அப்ப பக்கத்துல இருக்கிற ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வர இந்த பையலும் ஓட்ட வழியா வெளியில எட்டி பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் மாத்திட்டு இருப்பா. அப்ப அதை பார்த்துட்டு இந்த பையலும் என்ன உடம்புடான்னு சொல்லிட்டு ஆணு வாய பொழுது பார்த்துட்டு இருக்க. கீழே தண்ணியில போன பாம்பு ஒண்ணு அப்படியே அவன் ட்ரௌசர் வழியா மேல ஏறி கடிக்க கூடாத இடத்த கடிச்சு வச்சிருது. ஆனா நல்ல வேலை விஷம் இல்லாத பாம்பா இருக்கிறதுனால இந்த பையன் தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் உங்களோட போட் அப்படியே போயிட்டே இருக்க நைட் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோனோட குரூப்ல ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அவ ஒரு மார்க்கமா அந்த பாலியாங் பையல பாக்க அவன் தான் ஆல்ரெடி வெறி பிடிச்சு போன மாதிரி இருக்கானே, அதனால சட்டான்னு இந்த பொண்ணு மேல பாய ஆரம்பிச்சிடறான். அப்ப அந்த பொண்ணு அண்ணா அந்த மேல பார்த்தா அங்க ஒருத்தன் பேய் மாதிரி நிக்கிறான். அப்ப அதை பார்த்து பயங்கரமா கத்துறா. அப்பதான் தெரிய வருது இந்த பைய பேயெல்லாம் கிடையாதுங்க, இந்த பாலியாங் பையலோட ஆள் தான். அது இல்லாம பக்கத்திலேயே மந்திரவாதி தாத்தா மாதிரி ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே இந்த பயலுக்காக வேலை பாக்குறவர் தான் போல. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. இவங்க போட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தா இவங்க முன்னாடி போறதுக்கான வழியை காணோம். பெரிய பெரிய பலகையெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆத்துக்கு நடுவுல தடுப்பு மாதிரி நிக்குது. அப்ப அந்த போட்மேன் பார்த்துட்டு, இல்லப்பா இதுக்கு மேல அந்த படகு முன்னாடி போவாது, நம்ம வேற வழியா தான் போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டு இந்த பாலியாங் பைய கடுப்பாயிட்டு, என்ன விளையாடுறியா, நமக்காக அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் ஏதாவது பண்ணி படகு நகத்துன்னு சொன்னா நம்ம ஹீரோனுக்கு யார் வெயிட் பண்றாங்க, யார்கிட்ட நம்மள கூட்டு போறான்னு சொல்லிட்டு லைட்டா அந்த பையன் மேல டவுட் வந்துருது. அதுக்கப்புறம் அந்த தாத்தாவை இந்த போட்ல இருக்கிற ஒரு குட்டி போட் எடுத்துக்கிட்டு நேரா அந்த தடுப்பணை கிட்ட போறாங்க. போயிட்டு அங்க மரம் எடுக்கல நூத்துக்கணக்கான பாம்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாம அதுக்கு பாம்பு வச்சுட்டு இவங்க மறுபடியும் திரும்பி அந்த போட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அப்படி வந்ததுக்கு அப்புறமா குறுக்க இருக்கிற அந்த பலகையில வெடிச்சு சதறப்போ அதுக்குள்ள இருக்கிற நூத்துக்கணக்கான பாம்புகள் செத்துறி அப்படியே இவங்களோட போட்டை வந்து விடுது. அவள் தான் அந்த பாம்பை பார்த்துட்டு அவன் ஒவ்வொரு பக்கம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அதுலயும் இந்த டீம்ல ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அந்த பொண்ணோட ட்ரெஸ்குள்ள பூந்து எல்லா பாம்புகளும் அவளை ஒரே போட போடலாமேன்னு பாக்குறப்போ கரெக்டா அந்த மொட்டை பையன் தான் அந்த பாம்பை பிடிச்சு அவளோட உயிரை காப்பாத்துறான். அதே மாதிரி நம்ம ஹீரோனும் நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா தண்ணி அடிக்கிற ஒரு பம்ப் எடுத்து போட்ல இருக்கிற எல்லா பாம்புகளையும் நோக்கி ஃபோர்ஸா தண்ணி அடிக்கிறா. இதனால படகுல இருந்த மொத்த பாம்புகளும் கீழே ஓடுற அந்த ஆத்துல விழுந்துருது. ஆனா இப்போதைக்கு இவங்க தப்பிச்சாலும் கக்கூஸ்குள்ள இருக்கிற அந்த பாலியங்க தப்பிக்க மாட்டான் போல. ஏன்னா அவனை நோக்கி ஒரு பாம்பு வந்துட்டு இருக்க, அதை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மேல இருக்கிற பலகையை உடைச்சு மொத்த பாம்பு இவன் மேல விழுந்து அந்த வெயிட்டு தாங்க முடியாம படகு உடஞ்சி இவன் தண்ணிக்குள்ள போயிடுறான். போனது மட்டும் இல்ல, அந்த பாம்பு துரத்துதுன்னு சொல்லிட்டு இவன் நீந்தி நீந்தி கரைக்கே போயிடுறான். அப்ப கரையில இருக்கிற ஒரு குட்டி விஷ பாம்பு இவனை கொத்தி சாகடிக்கலாமேன்னு பாக்குறப்போ கரெக்டா அதை மிதிச்சு யாரோ இவனோட உயிரை காப்பாத்துறாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்த அந்த படத்தோட வில்லன் தான் அவன். அண்ட் போதா குறைக்கு இப்ப அந்த பொண்ணு வேற இவங்களோட போட்டுக்கு வந்துட்டான். அப்ப அந்த பாலியாங்க அவங்கிட்ட என் உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னா, டேய் நான் அவனோட உயிரை காப்பாத்துறடா, நீ தான் என் உயிரை காப்பாத்திருக்க, நான் தான் அதுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். ஏன்னா ஸ்டார்டிங் சீன்ல இந்த பாம்பு தீவுல இவன் மட்டும் தனியா மாட்டிக்கிட்டு உயிருக்காக போராடி இருப்பான் இல்லையா, அதனாலதான் இப்ப தப்பிக்க வழி கிடைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நன்றி சொல்றான். அப்ப பாருங்க அந்த குரூப்லயே அந்த குண்டு பையன் இருப்பான் இல்லையா டாஜி, அவனோட காதுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க, பயங்கரமா வலிக்குது, அப்படியே கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்கான். அப்ப அவன் துடிக்கிறத அந்த வில்ல பைய பார்த்துட்டு நேரா அவனோட காதை செக் பண்ணிட்டு கத்தி எடுத்து அவனோட கையை கிழிச்சு அந்த ரத்தத்தை அவனோட காதுல வைக்கிறான். அப்படி வைக்கிறப்போ அவனோட காதுக்குள்ள இருக்கிற பாம்பு அவனோட விரல கடிக்க அந்த கேப்லயே அவன் காதுக்குள்ள இருந்த அந்த குட்டி பாம்பு அந்த வில்ல பைய வெளியில எடுத்துறான். நடந்த கலவரத்துல போக வழி இல்லாம அந்த குட்டி பாம்பு அவனோட காதுக்குள்ள போயிருக்கும் போல. அப்ப நம்ம ஹீரோனும் அந்த வில்லன் கிட்ட, நீங்க யாரு எப்படி இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு கேட்டா, அப்ப அவன் இது மாதிரி நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் உங்கள மாதிரி இந்த மாதிரி ஒரு போட்ல போயிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு நாங்க போன அந்த போட் ஆக்சிடென்ட் ஆகி அதுக்குள்ள இருந்து எல்லாருமே செத்துட்டாங்க, நான் ஒருத்த மட்டும் தான் உயிர் பொழைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் இவ சொன்னதுல நம்ம ஹீரோனுக்கு துளி கூட நம்பிக்கை வரல. அதனால நைட்டே இந்த பாலியாங் பையல தனியா கூப்பிட்டு பேசுறா. இது மாதிரி இன்னைக்கு போட்ல ஏறின அந்த பையல பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு, அவன் சொல்றது எதுவுமே நம்ப முடியல. அதுவும் அவன் இன்னைக்கு கையில பிடிச்சா இல்லையா ஒரு பாம்பு, அது சாதாரண பாம்பு இல்ல, விஷ பாம்பு. அந்த விஷ பாம்பு கடிச்சு அவனுக்கு எதுவும் ஆகலனா கண்டிப்பா அவன் சாதாரண ஆள் கிடையாது. அதனால போற வழியிலேயே சேஃபான இடத்துல அவன் இறக்கி விட்டு அதுக்கப்புறமா நம்ம தாய்லாந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த போட்டை ஓட்டிட்டு இருக்கிற போட்மேன் பாத்தீங்கன்னா வெளியில மீன் பிடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு பின்னாடி அந்த வில்லப்பைய வந்துட்டு அவன் கையில இருக்கிற மேப்பை காட்டி இந்த இடத்துக்கு நான் போகணும்னு சொல்றான். அதாங்க அந்த கிரிம்சான் அனகோண்டா இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் போகணும்னு சொல்றான். அப்ப
அப்ப அந்த தாத்தா முடியாதுன்னு சொன்னா இவன் நிறைய பணம் தரங்கிறான். ஆனா அவர் பதிலுக்கு வில்லம்ப காமிச்சு யாருக்கு வேணுடா அவனோட பணம், எனக்கு என்னோட உயிர் தான் முக்கியம், அதுவும் நீ போக சொல்ற காடு சபிக்கப்பட்ட காடு, அந்த காட்டுக்கு நான் என்னைக்கும் யாரையும் கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல வில்ல பையலும் எதுவும் பேசாம சைலண்டா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா அவன் போனதுக்கு அப்புறமா கீழே ஓடிட்டு இருக்கிற அந்த ஆத்துல பத்தினா ஏதோ பபிள்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்ப அது என்னன்னு சொல்லிட்டு இந்த தாத்தா எட்டி பாக்குறப்போ சடனா ஏதோ ஒண்ணு இவரை தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போயிடுது. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடுது. அப்படி விடிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து பார்த்தா அந்த போட்மேன் தாத்தாவை காணோம். போதா குறைக்கு இந்த வில்ல பையன் எதையோ போட்டு வெட்டிட்டு இருக்கான். அப்ப அவளும் ஐயோ அந்த தாத்தாவை கொண்டு இந்த வில்ல பையன் தான் அப்படி வெட்டிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இவ கிட்ட போயிட்டு பார்த்தா அப்படிலாம் எதுவும் இல்லங்க, அவன் வெறும் மீனை தான் வெட்டிட்டு இருக்கான். அப்ப அவளும் அந்த பையன் கிட்ட இந்த போட்மேன் எங்க போனாரு அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்டா எனக்கு எப்படி தெரியும், நேத்து நைட்ல இருந்தே அவரை நான் பாக்கல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். ஆனா அப்பதாங்க காட்டுறாங்க தண்ணி கடியில இருக்கிற மீன் கொக்கில இந்த வில்ல பையன் இந்த தாத்தாவை கொண்டு சொருகி வச்சிருக்கான். அண்ட் ஹீரோயின் கிட்டயும் இது மலைக்காடு, இந்த காட்டுல யாரு எப்ப தொலைச்சு போவாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாதுன்னு சொல்றான். அப்ப பாருங்க திடீர்னு தண்ணிக்குள்ள ஏதோ ஒண்ணு ஊர்ந்து போற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல இவன் தான் அந்த பாம்புக்காக தாத்தாவே இறையா போட்டிருக்கானே, அதனால அந்த இறைய பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய பாம்பு அந்த இடத்துக்கு வர அது இந்த தூண்டில பிடிச்சு பயங்கரமா இழுக்க ஆரம்பிக்குது. அப்ப பதிலுக்கு அந்த வில்ல பையலும் தூண்டில பிடிச்சு இழுக்கிறான், சுத்துறான், ஏதோ பண்ணி பாக்குறான். ஆனா அவனால சுத்தமா முடியல. அப்ப கூட இருக்கிற ஹீரோயினும் மொத்தவங்களும் என்ன பண்றாங்கன்னு புரியாம முழிச்சிட்டு இருக்க சடனா அந்த பாம்பு மொத்த தூண்டில் யூனிட்டோட சேர்த்து அப்படியே இந்த வில்ல பையலையும் தண்ணிக்குள்ள இழுத்துருது. அப்ப இவனும் இந்த குட்டி போட்டோட சேர்ந்து அந்த பாம்பை அப்பவும் பிடிக்கத்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படி ட்ரை பண்ணவ ஒரு ஷார்ப்பான ஈட்டி எடுத்து அப்படியே அந்த பாம்பை குத்த பாக்க அதுக்கு முன்னாடி அந்த பாம்பு இந்த மொத்த போட்டையும் முறைச்சு உடைச்சு தள்ளிடுது. ஆனா அந்த கேப்ல இந்த வில்ல பையலும் பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த பெரிய போட்டுக்கு வந்துட்டான். ஆனா அப்படி வந்துட்டா போனா போதுன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு அவனை விட்டுருமா என்ன, அதனால என்ன பண்ணுதுன்னா ஆல்ரெடி முழுக்கின அந்த தாத்தாவோட பிணத்தை வெளியில துப்பிட்டு இப்ப புதுசா அந்த போட்ல இருக்கிறவங்களை முழுக்கிறதுக்காக விரட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப அதுல 2 பேரு சேஃபா அங்க உள்ள ரூமுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அப்ப கூட அந்த வில்ல பையன் அந்த பாம்பை விடுறதா இல்ல, மறுபடியும் ஈட்டி வச்சு அந்த பாம்பை பிடிக்கிறதுலயே குறியா இருக்கிறான். அப்ப அந்த பாம்பு அந்த போட்டையை திரும்ப திரும்ப சுத்தி யாராவது இருக்காங்களான்னு தேடிக்கிட்டே இருக்க கடைசியா அந்த டாஜியையும் குட்டி பையனையும் பார்த்துட்டு அவங்க விழுங்குறதுக்காக போகுது. அப்ப கரெக்டா அந்த டாஜி ஒரு பெரிய பானை எடுத்து அந்த பாம்போட தலையில கவுத்துறான். அப்ப அந்த பாம்பும் வழி தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருக்க பெட்ரோல் கீழே ஊத்தி போட் கொஞ்சம் கொஞ்சமா தீ பிடிச்சிட்டு இருக்கு. அண்ட் இந்த வில்ல பையலும் பாத்தீங்கன்னா அந்த பெரிய பாம்பை திட்ட பிடிச்சிட்டான். ஆனா ஆல்ரெடி இந்த போட்ல தீ பிடிச்சிச்சு, போதா குறைக்கு பாம்பு இருக்கு இல்லையா அந்த போட்ல, அதனால மொத்த போட்டும் கொஞ்சம் கொஞ்சமா வெடிச்சு சதற ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஹீரோயின் சர்க்கஸ்ல வேலை செஞ்சப்போ ஜிம்மின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாம்பு வளர்த்திருப்பா. அந்த பாம்பும் தீல மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அதை காப்பாத்துறதுக்காக இவோட அங்க பயங்கரமா தீ எரிஞ்சிட்டு இருக்கு. அதனால அவளால சமாளிக்க முடியல. சோ வேற வழியே இல்லாம அந்த போட்ல இருக்கிற மொத்த பேரும் தண்ணியில குதிச்சு அவங்களோட உயிரை காப்பாத்திக்க அந்த போட்டோடய சேர்ந்து அந்த ராட்சச பாம்பு இறந்து போயிடுது. இதனால இந்த வாலியாங்கும் பெரிய இழப்பு. அதனால புலம்புறான், ஐயோ எல்லாம் போச்சு, என் போட்டு போச்சு, பணம் போச்சு, எல்லாம் போச்சு, இவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு சமய வித்து காசு பார்க்கலான்னு பார்த்தேன், இந்த காசும் போச்சுன்னு சொல்லிட்டு கத்த. அப்பதான் அவன் எதுக்காக இவங்களெல்லாம் கூட்டிட்டு போனா அப்படிங்கிற விஷயமே ஹீரோனுக்கு தெரிய வருது. ஆனா இப்ப அது கூட முக்கியம் இல்லைங்க, நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் அந்த வில்ல பையன் தான் இல்லையா, அந்த பாம்பை பிடிக்கிறதுக்காக தான் அவ்வளவு விஷயத்தை பண்ணா. அதனால ஹீரோனும் எதுக்காக அப்படி எல்லாம் பண்ண, உன்னாலதான் நாங்க இந்த நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவன் பதிலுக்கு பேசாதீங்க, நீங்க மட்டும் ஒத்துழைச்சு என் கூட சேர்ந்து அந்த பாம்பை பிடிச்சிருந்தா நேரத்துக்கு எல்லாரும் கோடி சொன்னா இருக்கலாம், ஆனா அதை தவிர விட்டு அந்த பாம்பை கொண்டதுனால இப்ப எல்லாமே நாசமா போச்சுன்னு அவன் சொல்றான். அப்ப மத்தவங்க எல்லாம் சரி எல்லாத்தையும் விடுங்க, இங்க இருந்து தப்பிச்சு எப்படி நம்ம வீட்டுக்கு போறதுன்னு கேட்டா அப்பதான் அந்த வில்லப்பைய இவன் கிட்ட இருக்கிற மேப்பை காமிச்சு இந்த இடத்துல தான் என்னோட போட் இருக்கு, இந்த போட்டுக்கு நம்ம காட்டு வழியா போனோம்னா கண்டிப்பா நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போயிடலாம், அப்படி இல்லனா இங்கே சாக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பிளானுக்கு ஒரு சில பேர் ஒத்துக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் இல்ல, இந்த பயலை எப்பவுமே நான் நம்ப மாட்டேன், இவன் கூட போனா நம்ம உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுன்னு சொன்னா அப்பதான் காட்டுறாங்க இந்த கேங்ல இன்னொரு பொண்ணு ஒருத்திருப்பா இல்லையா, அவளோட கழுத்துல ஏதோ ஒரு பாம்பு கடிச்சதுக்கான தடை இருக்கு, அதுவும் அந்த பாம்பு விஷ பாம்பா. சோ அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கான மருந்து என்னோட போட்ல தான் இருக்கு. சோ நீங்க எல்லாரும் சமத்தா என் கூட சேர்ந்து அந்த போட் கிட்ட வந்தீங்கன்னா அதுக்கான மருந்தை நான் உங்கள்ட்ட கொடுக்குறேன், இல்லன்னா உங்க இஷ்டம், 2 நாள்ல அந்த பொண்ணுக்கு விஷம் தலைக்கீரைய செத்துருவா, சோ அவ சாகணுமா உயிரோட இருக்கணுமா அப்படிங்கிற விஷயத்த நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்ப வேற வழியே தெரியல. அதனால பாவம் இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த வில்லப்பயலோட பிளானுக்கு சரின்னு ஒத்துக்கிறா. இப்ப எல்லாருமே காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து டயர்ட் ஆயிடுறாங்க. அதனால ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஓடைக்கு பக்கத்துல உட்காந்து அங்க இருக்கிற தண்ணியை குடிக்கலாமேன்னு பாக்குறப்போ இந்த வில்லன் தடுத்து நிப்பாட்டி, இல்ல நீங்க யாருமே இந்த தண்ணியை குடிக்க கூடாது, அப்படி ஒருவேளை குடிச்சீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற ஒட்டுண்ணி உங்களோட உடம்புக்குள்ள போயிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை அது பண்ணிக்கும், மொத்தத்துல உங்களை செத்த பிணமாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப மத்தவங்க எல்லாம் அதை கேட்டு யோ என்ன கிளாஸ் ஆயா நடத்துற, எங்களுக்கு ரொம்ப பசிக்குதியா, அதனால சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் அப்பதான் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பாறையோட ஓட்டையை பாக்குறான். பார்த்தவன் நேரம் அந்த பொந்து கிட்ட போயிட்டு அவனோட கையை உள்ள விட உள்ள இருக்கிற ஒரு பாம்பு அவனோட கையை கடிச்சு அப்படியே சுருட்டிக்குது. அப்படி சுருட்டு எப்பா எல்லாரும் சாப்பாடு வேணும்னு கேட்டீங்களே, லஞ்ச் ரெடின்னு சொல்றான். அப்புறம் என்ன அந்த பாம்பையே மொத்தமா உரிச்சு அதை தான் சுட்டிங்க இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எல்லாரும் சாப்பிடல, ஒரு சில பேர் மட்டும் தான் சாப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த கறியெல்லாம் தொட்டு கூட பார்க்கல. ஆனா அந்த வில்லனை பாருங்களேன், பேர் கேர்ள்ஸ்க்கே அப்பனா இருப்பான் போல, அப்படியே அந்த பாம்பை பச்சையவை கடிச்சு தின்னுட்டு இருக்கான். அந்த திடீர்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பறவைகளையும் ஏதோ ஒண்ணு பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா இவங்க இருக்கிற இந்த இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துல ஒரு மிகப்பெரிய பாம்பு அப்படியே சுருண்டு கீழே வந்துட்டு இருக்கு. அப்படி வந்த பாம்பு அங்க நிக்கிற குட்டி பையனை லபக்குன்னு கடிச்சு இழுத்துட்டு போயிடுது. அப்ப அதை பார்த்துட்டு இங்க இருக்கிறவங்க அந்த பையனோட காலை பிடிச்சி இழுத்து அவனோட உயிரை காப்பாத்தலாமே ட்ரை பண்றப்போ கரெக்டா அந்த வில்ல பையன் ஒரு ஷார்ப்பான குச்சி வச்சு அந்த பாம்பை குத்தி அவனோட உயிரை காப்பாத்துறான். இதனால அந்த
அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே அப்பா இதுக்கப்புறம் யாரும் தனியா பிரிஞ்சு போயிடாதீங்க, எல்லாரும் சேர்ந்து இருங்க, அப்பதான் உயிர் பழைக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப அப்பதான் காட்டுறாங்க இந்த டீம்லயே பேய் மாதிரி ஒருத்த மேக்கப் போட்டு இருந்தா இல்லையா, அவனோட கழுத்துல ஓட்டையை போட்டு ஆத்துல பார்த்த அந்த ஒட்டுண்ணே உள்ள போயிட்டு இருக்கு. இப்ப கட் பண்ணா நைட் ஆகுது, இவங்க நடந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அதுலயே இந்த நைட் டைம்ல நம்ம டிராவல் பண்ணோம்னா நமக்கு அது சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த வெள்ளப்பைய டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சின்ன குகை மாதிரி ஒண்ணு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள தங்க வைக்கிறான். அப்ப அந்த டீம்மேட்ஸ்ல பாம்பு கிட்ட கடி வாங்கினா இல்லையா ஒருத்தி, அவன் மட்டும் சோகமா இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு லைட்டா பேச்சு கொடுக்க அப்பதான் தெரிய வருது அந்த பொண்ணுக்கு ஒரு குட்டி தம்பி ஒருத்தர் இருக்கான் போல. அந்த தம்பி நல்லா படிக்கணும், ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ இவ்வளவு கஷ்டப்படுறா. சில பசங்க கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்க ட்ரை பண்றா. அப்ப அந்த விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு கவலைப்படாத, சீக்கிரமே உன்னோட உயிரை நான் காப்பாத்துருவேன்னு சொல்றா. இப்ப இதே டைம்ல இந்த வில்லப்பைய அந்த பாம்பு கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சா அப்படிங்கிற விஷயத்த காட்டுறாங்க. அதாவது அந்த ராட்சச பாம்பு அவனை விரட்டுறப்போ இவ ஒரு சமாதி பெட்டிக்குள்ள ஒளிஞ்சு அந்த பெட்டி ஆத்துக்குள்ள விழுந்ததுனாலதான் அந்த பைய தப்பிச்சிருக்கான். அப்ப அவன் மேப்பை பார்த்துட்டு இருக்கிறத பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற அந்த பாலியாங் பார்த்துட்டு இது என்ன மேப்பு, நீங்க எதுக்காக அங்க வந்தீங்கன்னு கேட்டா அப்பதான் நான் அந்த கிரிம்சன் அனகோண்டாவை தேடிதான் வந்தேன். அந்த பாம்பை மட்டும் நம்ம பிடிச்சோன்னு வையே, அதுக்கப்புறம் இந்த உலகத்திலே நம்ம தான் மிகப்பெரிய பணக்காரனா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க இந்த பாலியாங்க ஆசை தோண்டுது. அதனால இவனும் அந்த வில்லப்பலோட டீம்ல சேர்ந்துக்கிறான். இப்ப இதே டைம்ல வெளியில கொஞ்சம் கொஞ்சமா வெடிஞ்சிட்டு இருக்கு. அப்ப பாருங்க அப்படியே குகையை காமிச்சா அப்படியே மொயன்னு ராட்சச பாம்புகள் இங்க இருக்கிற எல்லாரையுமே சுருட்டி பிடிச்சிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா இது எல்லாமே இந்த டீம்ல இருக்கிற பெரியவருக்கு வந்த கனவு. இப்ப அந்த கனவுல இருந்து வெளியில வந்தவர் ஒரு கூடவே பேய் வேஷம் போட்டு ஒருத்தன் தான் இல்லையா, அவன் எங்க போனா ஆளை காணமேன்னு சொல்லிட்டு அவனை தேடிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவனை பாருங்க, அவனோட உடம்புக்குள்ளதான் அந்த ஒட்டுண்ணி இருக்கு இல்லையா, அதனால பித்து பிடிச்ச மாதிரி பக்கத்துல இருக்கிற ஓடை கிட்ட வந்து நிக்கிறான். அப்ப அவனை பார்த்த பெரியவரும் டேய் உனக்கு என்னடாச்சு, இங்க ஏண்டா வந்து நிக்கிறேன்னு கேட்டா எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற அந்த ஓட தண்ணியை குடிச்சிட்டு இருக்கான். அப்படி குடிக்கிறப்போ பக்கத்திலே தான் அந்த ராட்சச நாகமும் வந்துட்டு இருக்கும். அப்ப பார்த்தவரு டேய் சீக்கிரம் மேல எந்திரிச்சு வாடா, அந்த பாம்பு உன்னை பிடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் அவனோட உடம்புக்குள்ள அந்த ஒட்டுண்ணி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்ல இந்த பாம்பு அந்த பயல பிடிச்சு சரட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள எடுத்துட்டு போயிடுது. இதனால பாவம் அந்த பெரியவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸா இருப்பாங்க போல. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப வேதனைப்படத்தான் செய்றாங்க. பட் என்ன பண்றது, இவங்க உயிர் பொழைச்சாகணுமே. அதனால தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த வில்லப்பைய ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றான். அது என்னன்னா இதுக்கு மேல நடக்கணும்னா கீழே இருக்கிற நதி வழியா தான் நடந்து போகணும்னு சொல்றான். இவங்களுக்கு எப்படி இருக்கும், ஐயோ ஆத்தி இந்த தண்ணிக்குள்ள தானே இந்த பாம்பு இருக்கும், அப்படி இருக்கப்போ இதுல எப்படி நடந்து போறது, எங்களால முடியாது, நாங்க வரமாட்டோம்னு சொன்னா வரலன்னா இங்கே அவங்க நான் போறேன்னு சொல்லிட்டு இந்த வில்லப்பாய பாட்டுக்கு தண்ணியில இறங்கி போயிட்டே இருக்கான். அப்ப இவங்களும் வேற வழி இல்லாம அவன மாதிரியே தண்ணிக்குள்ள இறங்கி போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற வழியில தண்ணி கடியில ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆக அப்பதான் டாப்பாங்கில காட்டுறாங்க இந்த பெரியவருக்கு பக்கத்திலேயே தான் அந்த ராட்சச பாம்பு சுத்திட்டு இருக்கு. அப்ப அந்த பெரியவர் இவங்களுக்கு பின்னாடி கடவுளே எங்களை காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டே வர சும்மா கண்ணிமிக்கிற நேரத்துல பின்னாடி வந்த அந்த பாம்பு சக்குன்னு இந்த பெரியவரை கடிச்சு தூக்கிடுது. அப்படியே மொத்தமா முறுக்கி கொண்டுட்டு இருக்கு. அப்ப அதை பார்த்துட்டு ஹீரோயினும் கையில வச்சிருக்கிற குச்சியை வச்சு அந்த பாம்பை விரட்டலாமே ட்ரை பண்றா. பட் அது வேலைக்கே ஆகல. அந்த பெரியவரை பாம்பு மொத்தமா முறுக்கி அவரோட தலையை திருக்கி கடைசியா கொடூரமா கொலை பண்ணிருது. பட் அதை பார்த்து இவங்களால எதுவும் பண்ண முடியாதனால தொடர்ந்து இவங்க முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க. கடைசி அந்த வில்லப்பையிலோட போட் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப அவனும் நேரா போறான். அவனோட போட்ல இருக்கிற பெட்டி ஓபன் பண்றான். அதுக்குள்ள இருக்கிற கண்ணையும் மெடிசனை எடுத்துட்டு அதுல அந்த மெடிசனை மட்டும் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட தூக்கி போடுறான். அப்ப அவளும் பரவாயில்லையே இவ்வளவு நல்லவனா இருக்கானே நினைச்சிட்டு இருக்கிறப்போ இந்த குட்டி பையன் அப்புறம் என்ன போட் தான் இருக்குல்ல, சீக்கிரம் வாங்க எடுத்து தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவன் பதிலுக்கு கண்ணா நான் உங்கள்ட்ட மெடிசனை கொடுத்துட்டா நல்லவன் நினைச்சிட்டீங்களா, அப்படிலாம் கிடையாது, நான் பிடிக்க வந்த அந்த கிரிப்டன் அனகோண்டாவை பிடிக்காம இந்த இடத்த விட்டு போறதா இல்ல, அப்படி அதை பிடிக்கணும்னா எனக்கு உங்களோட உதவி தேவை, அதனால நீங்களும் என் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க எல்லாம் என்ன ஆனாலும் சரி நாங்க வரவே மாட்டோம்னு சொல்றாங்க. அப்ப இந்த பக்கெட்ட தான் கண்ணு இருக்கு இல்லையா, அந்த கண்ணை வச்சு இவங்க எல்லாம் மிரட்டுறான். அவன் கூடவே இந்த பாலியாங்கும் கூட்டாளியை சேர்ந்துக்கிட்டான். இப்ப கட் பண்ணா இந்த வில்ல நம்ம ஹீரோயின், குட்டி பையன், அப்புறம் டாஜி, இது இல்லாம இன்னொரு பொண்ணு, இவங்க 4 பேரையுமே ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கான். எதுக்குன்னா இவன் பிடிக்க நினைக்கிற அந்த அனகோண்டாவை பிடிக்கிறதுக்காக. அப்ப பாருங்க போட்ல சரக்கு இருந்திருக்கும் போல, அதனால இந்த வில்லப்பலும் ஃபுல்லா சரக்கு போட்டுவிட்டு நம்ம ஹீரோயினோட அழகுல மயங்கி அவ கூட கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கலாமேன்னு பாக்குறப்போ அவத்துக்கு ஒத்துக்க மாட்டா. இந்த வில்லப்பலோட கையை பிடிச்சு கடிச்சு வச்சிடறா. அதனால வில்ல இவளை கொல்ல வர பக்கத்துல உள்ள இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா ப்ளீஸ் அவளை எதுவும் பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும், பொண்ணு தானே, அவள மாதிரியே தான் நானும் இருக்கேன், நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடத்துக்கிறேன், அதனால என்ன கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் ஆசைப்பட்டு இந்த பொண்ணை தனியா கூட்டு போவான். அப்ப அந்த பொண்ணு இவன் எதிர்பார்க்கிற மாதிரியே நடந்துக்கிட்டு டக்குன்னு அவன் கிட்ட இருக்கிற கண்ணை எடுத்து இவனை ஷூட் பண்ணலாமேன்னு பார்த்தா இவளுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியல. அதனால அவனும் கிட்ட வந்துட்டு அவளை கீழே தண்ணி அந்த கண்ணை பிடிச்சு இப்படி தாண்டி அதை ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளை ஷூட் பண்ணலாமேன்னு பாக்குறப்போ பின்னாடி வந்த ஹீரோயின் கண்ணாடி பீஸை வச்சு சரக்குன்னு இவனை ஒரே சுருக்கு. இதனால அந்த பொண்ணுங்களுக்கும் இந்த வில்ல பயலுக்கும் இடையில ஒரு பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு. இதே கேப்ல டாஜியும் குட்டி பையனை கட்டி போட்டிருக்காங்க இல்லையா இந்த வில்ல, அவங்கள தேடி இந்த ராட்சச நாகம் வந்துருது. அப்ப அதை பார்த்த பாலியாங்கோ இதான் சான்ஸ் அந்த பாம்பை பிடிச்சலான்னு சொல்லிட்டு அந்த வலை இழுக்க பாக்குறப்போ இவன் தலைக்கு மேல அந்த பாம்பை விட பெரிய பாம்பு இருக்கு, அது இவனை சக்குன்னு கவி மேல தூக்கிட்டு போயிடுது. இப்ப இதே டைம்ல இந்த வில்லப்பயலுக்கும் பொண்ணுங்களுக்கும் இடையில ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த சண்டையில ஹீரோயின் ஒரு கட்டை எடுத்து வில்லப்பயலோட தலையில அடிச்சுட்டு இங்க கட்டி போட்டிருக்கிற குட்டி பையனை டாஜியும் காப்பாத்துறதுக்காக ஓடி வரா. அப்ப இவங்களை பிடிக்கிறதுக்காக மயங்கி போய் கடந்த வில்ல மறுபடியும் எழுந்திரிச்சு வர இவன் தலைக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய பாம்பு சரட்டுன்னு சுருட்டி இவனை காட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடுது. அந்த கேப்லயே பாவங்க நம்ம ஹீரோயினோட டீம்ல ஒரு பொண்ணு இருந்திருப்பா இல்லையா, அந்த பொண்ணோட வயித்துல புல்லட் பாஞ்சிருக்கு. பாவம் இப்ப நடந்த சண்டை
சண்டையில தான் அந்த வில்லப்பைய ஷூட் பண்ணிருப்பான் போல. அப்ப அவளும் கடைசியா நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் இது வரைக்கும் உயிரோட இருந்ததே என்னோட தம்பிக்காக தான், அதனால நான் செத்தே போயிருந்தாலும் தயவு செய்து என் தம்பியை விட்டுறாத, அவனை நல்லா பாத்துக்கொண்டு சொல்லிட்டு அவன் இறந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின், டாஜி, இந்த குட்டி பையன் இவங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாமே பார்த்தா இந்த டாஜியோட கழுத்துல ஏதோ ஒரு ஊசி வந்து பாயுது. இதை யார் பண்ணிருப்பா? வேற யாரு? நம்ம வில்லன் தான். அந்த பையன் இன்னும் சாகலங்க. கொய்யால நடந்த அந்த சண்டையில பாவம் அந்த பாம்போட தலையவே தனியா துண்டா எடுத்து அதை கொன்னுட்டு இப்ப இவங்களோட சோழியை முடிக்கிறதுக்காக வந்திருக்கான். அடுத்த மறுபடியும் அந்த பாம்பு சிலை இருக்கிற இடத்துல இவங்க 3 பேத்தையுமே கட்டி போட்டுட்டு வலையில அந்த ராட்சச பாம்பை பிடிக்கிறதுக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் நினைச்ச மாதிரியே அந்த இடத்துக்கு பாம்பு வருது. பெரிய பாம்பு இல்லங்க, குட்டி குட்டி பாம்புகள் வருது. அப்ப மறுபடியும் முன்னாடி மாதிரியே காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் பறக்க இங்க இருக்கிற அந்த பாம்புகளும் தெரிச்சு ஓட நமக்கும் புரிஞ்சு போச்சுங்க, இந்த ராட்சச கிரிம்சான் பாம்பு இப்பதான் இந்த இடத்துக்கே வருது. அப்படி வந்த பாம்பு கிடைச்சதுனா செம்மையான சாப்பாடுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேத்தையும் அப்படியே சுருட்டி முழுங்க பாக்க கரெக்டா அந்த வில்லப்பைய வலைய போட்டு அந்த பாம்பை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா அந்த பாம்பு எத்த தண்டி இருக்கு பாத்தீங்களே, அதை எப்படி இவனால தனியா பிடிக்க முடியும்? அதனால முடியல, அந்த பாம்பு இவனை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அண்ட் கடைசியா என்னையாடா பிடிக்க பாக்குறேன்னு சொல்லிட்டு இவனை மொத்தமா சுருட்டி லபக்குன்னு முழுங்கிருது. அப்ப அந்த கேப்ல இந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா அவங்களை கட்டி போட்டுருக்கிற அந்த கயிறை கடின்னு கடிச்சு எப்படியும் அந்த கட்டை வத்துக்கிட்டு இவங்க 3 பேருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி போயிடலாம்னு பாக்குறாங்க. ஆனா அப்பவும் அந்த பாம்புக்கு பசி அடங்கல. இவங்களே விழுங்குறதுக்காக விரட்டி வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த குட்டி பையனையும் டாஜியையும் பிடிக்க வர ஹீரோயின் ஒரு ஷார்ப்பான ஈட்டி எடுத்து அந்த பாம்பை குத்திடுறா. குத்திட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட பாக்குறப்போ குறுக்க அந்த வில்லப்பைய ஒரு ஷார்ப்பான கம்பியை கட்டி வச்சிருப்பான் போல. அந்த கம்பி தடிக்க கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் எப்படியே எழுந்திருச்சு மறுபடியும் ஓடிட்டு இருப்பா. அப்ப பின்னாடியே வந்து அந்த ராட்சச பாம்பு உங்களை பிடிச்சிட்டு அப்படியே முழுங்கிறதுக்காக வாய பொழக்க கரெக்டா அந்த டைம்ல ஹீரோயின் சர்க்கஸ்ல இருந்தப்போ ஒரு குட்டி பாம்பு வளர்த்திருப்பா இல்லையா ஜிம்மி, அந்த குட்டி பாம்பு இந்த பெரிய பாம்போட சண்டை போட்டுட்டு இருக்கு. பட் பாவம் அதெல்லாம் முடியும்னு நினைக்கிறீங்க? சுத்தமா முடியல. லபக்குன்னு அந்த பாம்பு அதை முழுங்கி போடுது. இதனால டாஜி கடுப்பாயிட்டு ஒரு பெரிய கட்டை எடுத்து அந்த பாம்போட வாயிலே சொருகுனா ஹீரோயின் கத்தி எடுத்து அந்த பாம்போட கண்ணிலே சொருகுறா. இதனால அந்த பாம்புக்கு இன்னும் வெறி பிடிச்சிருச்சு. எங்க போனாலும் சரி உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு விரட்டிக்கிட்டே இருக்க கரெக்டா ஹீரோயின் பிளான் பண்ணி ஒரு டைம் இவ தடிக்கு விழுந்திருப்பா இல்லையா ஒரு ஷார்ப்பான கம்பினால, அந்த கம்பியை ஒரு இடத்துல கட்டி போட்டு வாடி மாப்பிள வா அப்படிங்கிற மாதிரி அந்த பாம்பை கூப்பிட அந்த பாம்பு தான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு வாயை பொழுதுகிட்டு கிட்ட வர கரெக்டா அந்த கம்பி இந்த ராட்சச பாம்போட வாயிலே பட்டு வாய் 2ஆ போயிடுது. அவள் தான் அந்த துண்டாக்கி கீழே விழுந்து அதோட சோழி முடிஞ்சிருது. அப்புறம் என்னங்க, எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பாம்பை கொன்னுட்டாங்க. அதனால கிடைச்ச அந்த குட்டி போட்டை வச்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டு இவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனா நம்ம செத்துருச்சு நினைச்ச அந்த பாம்பு இன்னும் சாகல. பாதி தலையோட இருந்தாலுமே மத்தவங்களை கொல்றதுக்காக இன்னும் வெறி கொண்டு தான் சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.